நாம் தமிழர் கட்சியை பார்த்து நீங்கள் அல்லு சில்லுன்னு நீங்கள் சொன்னீங்கனாலே உங்களுக்கு அல்லு இல்லாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சொல்லுவாங்க தெரியுமா, அல்லு இல்லைங்க அவருக்கு. அதுபடி தான் என்னை கேட்டால் அப்படி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் களத்தில் இல்லைன்றீங்க, மற்றும் பலர்னு சொல்கிறீங்க, என்ன எல்லாமே இருக்கும். எப்போ அந்த வார்த்தை வருதோ உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு கெட்ட நேரம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு அவலட்சணமான என்ன சொன்ன கேவலமான ஒரு பேச்சை இது வரைக்கும் நீங்கள் எந்த முதலமைச்சர்ட்டையும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. நாம் தமிழர்லாம் நீங்கள் பேசுறதுக்கு தகுதி கிடையாது. முதல்ல அந்த கட்சி பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமான கட்சி, அந்த கட்சியை பற்றி பேசுறதுக்கு தகுதி கிடையாது. சீமான் குறித்து பேசுறதுக்கு அப்புறம் வேறு மாதிரி தான். அப்புறம் நீங்கள் சொன்னீங்களே ஒரு வார்த்தை, அப்புறம் ஏதாவது வாயில் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு, எனக்கு வந்துட போகுது கிடையாது, வந்துடும். பேசுகிற பேச்சு ஒரு முதலமைச்சர் ஒரு கண்ணியமான பேச்சு இருக்கா? அல்லு சில்லு, என்ன அல்லு சில்லு, வாயில் வந்துடும். எந்த முதலமைச்சர் இப்படி பேசி இவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். சீமானை சீண்டுனா இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கெட்ட காலம் தொடங்கிடுச்சு. இப்போ என்ன மமதை நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிள் கவர்மெண்ட் கொடுத்துட்டோம், விசிகா அடிமையாயிடுச்சு, கம்யூனிஸ்டுகள் அடிமையாயிட்டாங்க, முஸ்லீம் லீக் அடிமையாயிடுச்சு, ஸோ அடிமைகள் சிக்கிட்டாங்க, நாம் 5 ஆண்டு காலம் நம்மளை அசைக்க முடியாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. மக்கள் புரட்சி ஏற்பட்டு தூக்கி வீசி அடிப்பாங்க இந்த ஆட்சியை. மக்கள் ஒரு நாள் போதும், ஒரு நாள் அதிகம், காலையில் தொடங்கி சாயந்தரத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய புரட்சி உருவாயிடும். அந்த அளவுக்கு தான் இவங்க நடவடிக்கை இருக்கு. மக்களை சந்திக்க பயம். இந்த லட்சணத்தில் நீங்கள் சீமான் பற்றி பேசுறீங்க. சீமான் குறித்தெல்லாம் நீங்கள் பேச முடியாது சார். நீங்கள் மக்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறீங்க, ஆனால் நீங்கள் சீமான் பற்றி பேசுறீங்க. மக்களுக்கு எந்த கட்சிகள் எந்த நன்மையாக இருக்கா கிடையாது. அந்த வகையில் நீங்கள் நாம் தொடர் நீங்கள் தனித்து போட்டிடும் போது எனக்கு கூட நானே கூட சொல்லுவேன், இந்த ஸ்ட்ராட்டஜி மாற்றணும் ஆட்சியர். ஆனால் உண்மையிலே பார்க்குறேன், சீமான் எடுத்த முடிவு தான் சரியான முடிவு. சொல்கிறாங்க நிறைய பேர் 29 தனித்து போட்டு, ஆமாம் அதுதான் சரியான முடிவு. தாமதமாக கூட கிடைக்கும். ஆனால் இந்த கூட்டணியில் போய் கடைசியில் இங்கே போய் அங்கே போய் எங்கே போய் கடைசியில் கரைஞ்சி காணாமல் போயிடுச்சு. இப்போ புரியுது. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரு செக்கோரா ஜெய்சங்கர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமாக இருக்கேன் சார். நேற்றைய தினம் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு மக்களுக்கு நன்றி தெரிவிக்க போயிருந்தார். நன்றி தெரிவித்தவரோடு விட்டுருக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி அதிமுகவெல்லாம் அல்லு சில்லுகள் சொல்லிட்டு விமர்சிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி மிகவும் கொந்தளிப்போட திருப்பி ரிப்ளைலாம் பண்ணிட்டு வராங்க. திமுகவையும் இன்னும் விமர்சிட்டு இருக்காரு, அதிமுக விமர்சிக்கிறார். ஆனால் நாம் தமிழர் கட்சியை போட்டியே இல்லைன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் இப்போ அவங்களே விமர்சிக்க தொடங்கி. எப்படி பார்க்குறது? அது நாம் தமிழர் கட்சியை பார்த்து நீங்கள் அல்லு சில்லுன்னு நீங்கள் சொன்னீங்கனாலே உங்களுக்கு அல்லு இல்லாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சொல்லுவாங்க தெரியுமா, அல்லு இல்லைங்க அவருக்கு. அதுபடி தான் என்னை கேட்டால் அப்படி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் களத்தில் இல்லைன்றீங்க, மற்றும் பலர்னு சொல்கிறீங்க, என்ன எல்லாமே இருக்கும். எப்போ அந்த வார்த்தை வருதோ உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு கெட்ட நேரம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு அவலட்சணமான என்ன சொன்ன கேவலமான ஒரு பேச்சை இது வரைக்கும் நீங்கள் எந்த முதலமைச்சர்ட்டையும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. எந்த முதலமைச்சர்ட்டையும் இப்படி இப்படி ஒரு பேச்சை கேள்விப்படுங்க. அதை தாண்டி நீங்கள் ஒரு வரம்பு மீறி என்ன பேசுகிறது தெரியாமல் சிவாஜி கிருஷ்ணன் பேசுகிறீங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பரவாயில்ல, இது சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் நீங்கள் அசிங்கப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. என்ன அதை விட மோசமாக இருக்குது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யோசனை பண்ணிடுவாப்புல, நமக்கே டஃப் கொடுக்குறாப்பையா அப்படின்னு. ஸோ ஒரு முதலமைச்சர்னா நாங்கள் நான்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருமையில் தான் நான் பேசுவேன். ஆனால் முதலமைச்சர் ஆன பிறகு மரியாதைக்கு பேசுவேன். பல பேர் அது புரியல. அந்த பதவிக்கு நபரை விட்டுருங்க, அந்த பதவிக்கு உள்ள அந்த மரியாதைக்காக நம்ம என்ன செய்யணும் கேட்டால் இரு போட்டு பேசுவேன், இல்லைன்னா இன்னும் தான் நான் போட்டு பேசுவேன். நீங்கள் நாம் தமிழர்லாம் நீங்கள் பேசுறதுக்கு தகுதி கிடையாது. முதல்ல அந்த கட்சி பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமான கட்சி, அந்த கட்சியை பற்றி பேசுறதுக்கு தகுதி கிடையாது. சீமான் குறித்து பேசுறதுக்கு அப்புறம் வேறு மாதிரி தான். அப்புறம் நீங்கள் சொன்னீங்களே ஒரு வார்த்தை, அப்புறம் ஏதாவது வாயில் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு, எனக்கு வந்துட போகுது கிடையாது, வந்துடும். பேசுகிற பேச்சு ஒரு முதலமைச்சர் ஒரு கண்ணியமான பேச்சு இருக்கா? அல்லு சில்லு, என்ன அல்லு சில்லு, வாயில் வந்துடும். எந்த முதலமைச்சர் இப்படி பேசி இவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெண் முதலமைச்சர் இருந்தாங்க சார், இப்படியா பேசுனாங்க? இத்தனையும் அவங்க பாதிக்கப்பட்டாங்க, இத்தனையும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் பேசுகிறீங்க ஒரு ஒழுக்கம் இருக்கா? முதல்ல பேச்சில் ஒழுக்கம் இல்லை, ஆட்சியும் அலங்கோலமாக இருக்குது,
அமைச்சர்லாம் அறிவு கட்டத்தனமாக ஒவ்வொன்றும் ஒரு லூஸ் தரமாக பேசியிருக்காங்க. நாமளும் வந்து பார்க்குறோம். என்னன்னு கேட்டால் சரி 6 மாதம் டைம் கேட்டாங்களே, 6 மாதம் டைம் கேட்டாங்கன்ற 6 மாதம் எதுக்கு குறுக்கே தோண மாட்டேன். இல்லை, இங்கே சீமானை சீண்டுனா இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெட்ட காலம் தொடங்கிடுச்சு. இப்போ என்ன மமதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிள் கவர்மெண்ட் கொடுத்துட்டோம், பிசிகா வந்து அடிமையாயிடுச்சு, கம்யூனிஸ்டுகள் அடிமையாயிட்டாங்க, முஸ்லீம் லீக் அடிமையாயிடுச்சு, ஸோ அடிமைகள் சிக்கிட்டாங்க, நாம் வந்து 5 ஆண்டு காலம் நம்மளை வந்து அசைக்க முடியாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. மக்கள் புரட்சி ஏற்பட்டு தூக்கி வீசி எறிப்பாங்க இந்த ஆட்சியை. மக்கள் வந்து ஒரு நாள் போதும், ஒரு நாள் அதிகம், காலையில் தொடங்கி சாயந்தரத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய புரட்சி உருவாயிடும். அந்த அளவுக்கு தான் இவங்க நடவடிக்கையே இருக்குது. ஒரு அசிங்கம்னா என்னன்னே தெரியாத ஒரு முதலமைச்சர், என்ன நாட்டில் என்ன நடக்குதா தெரியாது, அறிவே இல்லாத அமைச்சர்கள். இல்லைனா வந்து முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வர்ணனை கொடுப்பியா நீ, நான் கேட்குறேன். அதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? ஒரு கல்வி அமைச்சர் முன்னாடி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் தலைவர் பேசுகிறாரு, உங்கள் தலைவருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரவேற்புரை நிகழ்த்துனீங்க, அதெல்லாம் சரிங்க. கட்சியிலே தமிழ் தெரிஞ்ச ஒரே ஆள், கட்சியில் தமிழ் தெரிஞ்ச வந்து ஒரே நபர், அவ்வளோதான். என்ன அசிங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று அவர் பேசுகிறாரா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வர்ணனை கொடுக்குறார். இது வரைக்கும் இந்த மாதிரி கேவலத்தெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. அமைச்சர் வந்து சிறப்பு உரையை ஆற்றுவாங்க, சிறப்பு உரையாடு கல்வி அமைச்சருங்க. அதான் சிறப்பெல்லாம் ஃபண்டமெண்டல் அடிப்படையில் தப்பு. நான் எந்த துறையை இது இன்னாட்ட கொடுக்கணும்னு சொல்லி நம்ம டிக்டேட் பண்ணுற இடத்துல நம்ம இல்லை. ஏன்னா நம்ம ரமேஷோட சொன்னால் அது வேற பார்வையில் போயிடும். இப்போ விஷால் சொன்ன மாதிரி ஆயிடும். கல்வி அமைச்சர்கிட்ட நீங்கள் திரைத்துறை கொடுத்ததே தப்பு. முதல்ல அவர் கல்வி அமைச்சர், அந்த போர்ட்ஃபோலியோவுக்கும் திரைத்துறைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? தமிழ் வளர்ச்சித்துறை வேறு இருக்குது. நீங்கள் கல்வி அமைச்சர் கொடுத்து தமிழ் வளர்ச்சித்துறை கொடுக்க பிரச்சனையே கிடையாது சரண். ரைட். அங்கே நீங்கள் திரைத்துறை கொடுக்குறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? அடிப்படை அறிவு இருக்காங்க உங்களுக்கு. முதல்ல சினிமாவால் வந்து சீரழிஞ்சு போயிருக்கு, உண்மை தானே? சினிமாவால் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா சீரழிஞ்சது உண்மை தானே? மறுக்க முடியாது. குறிப்பிட்ட சமூகம்லாம் சொல்லாதீங்க சார். குறிப்பிட்ட சமூகம்னா நான் என்ன சொல்ல இருக்கேன்னா முழுக்க பார்த்தாலும் நேற்றுக்கு இந்த டிவி கேட்க வாக்களிச்சவங்க சொல்லலாமா? நான் சொல்கிறது அது இல்லை சார். ஒரு 18 வயதுக்குள்ள பிள்ளைகள் நேற்றுக்கு என்ன நடந்து தெரியல. இங்கே விஆர் மகால் அந்த தாண்டி இந்த கோயம்பேட்டில் அதுவும் இதெல்லாம் சினிமா கலாச்சாரம் தான். 17 வயது பெண்கள், 17 எல்லாமே சிறார்கள். இது 18 கீழே இதெல்லாம் சினிமாவை பார்த்து நம்ம மறுக்கலாம் முடியாது. ஏன்னா இவங்க சினிமாவை நான் சொல்கிறது உலக சினிமா சொல்ல, தமிழ் சினிமாவில் எவ்வளோ வந்து படங்கள் வந்து தரமான படங்கள் இன்றைக்கும் வந்துட்டு இருக்கு. நான் சொல்கிறது இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து நடித்த படங்கள் சொல்கிறீங்களா? பாட்டெல்லாம் சொல்லிடுவேன். ரொம்ப பாட்டெல்லாம் நான் சொல்லுவேன். இது இல்லை, அன்றைக்கி நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன் சார் இன்ஸ்டாகிராமில். மம்மி டாடி மம்மி வீட்டில் இல்லை போதே அதெல்லாம் பார்த்தா அசிங்கமாயிரும். அப்புறம் இல்லை, நான் இதை சொல்லிடுறேன் சார். ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் வந்து ஆடில் வருது, ஆட் கொடுத்து ரன் பண்ணியிருக்கேன். அது ஏதோ பப்புது. அன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா விஜயோட பாடல் ஸ்பெஷல். ஒரு சிஎம் ஆனவர் ஒரு பப்பில் ஒரு சிஎம்மோட பாடல் ஸ்பெஷல் டேன்னு சொல்லுவாங்க. இது அதுதான் சார் நான் சொல்கிறேன். இப்போது இது போன்ற பல சமூகம் சொல்ல முடியும். யாரெல்லாம் பாருங்கள் சார், திருச்சிக்கு போகிறீங்கல்ல சார், நீங்கள் என்ன சொல்ல, இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓபின்னு சொல்லி ஒரு ஸ்டாலின் இதை சொல்லிட்டு வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்டு அனுமதி கொடுக்கல, காவல்துறை அனுமதி கூட இப்படி ஒப்பாரி வச்சிங்க. இப்போ உங்களுக்கு எதுக்கு நீங்கள் 5000 பேர் டோக்கன் கொடுக்குறீங்க? டோக்கன் கொடுத்து உட்காந்துருக்கிற நபர்களை பாருங்கள், எல்லாம் கட்சி ஆளுங்க. கட்சி ஆளுங்க இல்லையா? கட்சி ஆளுங்க இருக்கணும். வேற உட்காந்துருக்க ஆளுங்களை பாருங்கன்ற நான் இதுக்கு மேலே கேட்காதீங்க. நீங்கள் அதை உட்காந்து கொடி அந்த துண்டை சுற்றுற ஆட்களெல்லாம் பாருங்கள், உட்கார செலெக்ஷனாக. அப்போ நீங்கள் கவர்ச்சி அரசியல் பற்றி பேசுகிறீங்க. நீங்கள் மீண்டும் மறுபடியும் பாருங்கள். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல, நான் பார்க்கல, நான் விஜய் பேசுகிறேன். மறுபடியும் பாருங்கள். இந்த கியூஆர் கோடு கொடுத்து வர வைக்கிறீங்க சார், 5000 பேர் வர வைக்கிறீங்க சார். நாம இதை சொல்ல மாட்டேன். கேரளா பெண்ணுக்கு எப்படி இங்கே அனுமதி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி சார். அதை தான் சார் நான் சொல்கிறேன். செலெக்ஷனாக வந்து யாரெல்லாம் நீங்கள் துண்டை ஆட்டுறவங்கள பாருங்கள் சார். நீங்கள் புரியுது, துண்டை ஆட்டுறவங்கள பாருங்கள். அது எப்படி ஒரே ஏஜ் குரூப்பில் மக்கள் என்னங்க இது மக்கள்னா எல்லா வயதுள்ள அந்த ஏஜ் குரூப் இருக்கணும் சார். எப்படி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி வந்து இந்த 2K கிட்ஸ்லாம் கிடையாது, இது ஜென்சி கிட்ஸ்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட செலெக்ஷனாக இருக்கும். அது அவங்க ஆளுங்களை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் நீங்கள். இது புரியுது. நம்ம ஏதாவது தப்பாக சொல்லிட்டோம்னா அது வந்து
ஆட்சிக்கு அவப்பேர் ஆட்சி முதலமைச்சரை இழிவுபடுத்திட்டார் அப்படின்னு பேசிடுவாங்க. நீங்கள் நபர்களை பாருங்கள். கியூஆர் கோடு கொடுத்து வந்து அந்த செலெக்ஷனாக வந்து ஒரு 5000 பேர் வந்திருக்காங்கல்ல, அந்த 5000 பேர் பாருங்கள். இந்த இல்லை தொண்டு சுற்றுறவங்க பாருங்கள். அது எப்படி ஒரே மாதிரி கேட்டகரி இருக்குது? மக்கள்னா எப்படி இருக்கணும்? இப்போ ஸ்டாலின் கூட்டத்தை பாருங்கள், எடப்பாடி கூட்டத்தை பாருங்கள். மக்கள்னா எல்லா வயதினரும் இருப்பாங்க சார். அவங்க மக்கள், இது மக்கள் கிடையாது. கூத்தப்பட்ட ஆமாம், 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் உங்களுக்கு வெற்றி பெற வச்சுருக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? அந்த மக்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் நன்றி சொல்ல போகிறீங்க. செலெக்ஷனாக நீங்கள் 5000 பேருக்கு மட்டும் நன்றி சொல்கிறீங்க. ஒட்டுமொத்த திருச்சி மக்களுக்கு அவ்வளோதான். வெளியே நின்று திமுக சதின்றாங்க சார். சார் இது மாதிரி ஒரு பொய் கூட்டத்தை நம்ம பார்த்ததே இல்லை சார். நீங்கள் பேசுகிற பேச்சை பாருங்களா. நம்ம ரொம்ப பேசணும்னா என்ன ஆகும்னா எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம நிலமை, நம்ம இவர் பேசின அத்தனை, விஜய் பேசின அத்தனையுமே நம்ம வந்து டீகோட் பண்ணோம்னா இயல்பாகவே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 200 ஊப்பிங்க இவர் அப்படி ஆகிடும். நீங்கள் எவ்வளோ பாருங்கள். இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். நீங்கள் ஃபுல்லாகவே ஏங்க நீங்கள் ரூலிங்க்கு வந்திருக்கீங்க, போலீஸ் உங்கள் கையில் இருக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நீங்கள் தானே சரி பண்ணணும். இதுக்கு நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் போதையை தெறிக்க விட்டு போயிட்டீங்க. அதாவது கேட்டால் சந்து போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சாவாக இருக்குது, அது நான் வந்து சரி பண்ணுவேன். அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க? அப்போ 5 வருஷம் திமுக குறை சொல்லிட்டு அங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நடந்தது சார் கொலை. வாரத்துக்கு 2 இங்கே தினம் நடக்குது. தினம் 2 டெய்லி நடக்குது. நாளைக்கு என்ன நடக்கும், இன்னைக்கு என்ன நடக்கும்? ஆட்சி வந்து 2 வாரம் தான். நீங்கள் 2 வாரம் கூட இருக்கணும் சார், 3 வாரம், 20 நாள். அந்த 20 நாளில் எவ்வளோ சம்பவங்கள் எடுத்து பாருங்க. மனசாட்சிக்கு பேச வேணாமா? இதில் வர உங்கள் பேச்சு வந்து பாருங்க, அப்படியே முழிக்கிறீங்க, ஊன்றீங்க, அப்படியே கர்ஜிக்கிறீங்க. இன்னும் கேவலமாக இருக்குது இந்த ஊடகங்கள் எல்லாம். கர்ஜனை பண்ணார், அதை பண்ணார், அசிங்கமான ஒரு பேச்சு. இதை வந்து ஆக்ரோஷமாக பேசினார். நீங்கள் ஏன்னா ஆக்ரோஷத்துக்கும் அசிங்கத்துக்கும் வித்தியாசம் இல்லையாடா? இந்த ஊடகம் தான் கேட்குறேன். அசிங்கமான பேச்சு சார். அறிவற்ற அமைச்சர்கள், அலங்கோலமான ஆட்சி, இதுக்கு முட்டு கொடுக்குறீங்க இந்த பத்திரிகைலாம் சேர்ந்து. இல்லை நாம் தமிழரை பற்றி பேசுறீங்க. தகுதி இருக்கு உங்களுக்கு? நாம் தமிழரை பற்றி நீ வந்து எந்த வகையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈடு இணை கிடையாது. அது ஒரு கட்சியாது. நீங்களே சொல்றீங்க கவர்ச்சி. ஆமாம், கவர்ச்சி தானே, சினிமா கவர்ச்சி தானே. அது தாண்டி என்ன இருந்தது? கொள்கை இருந்தது. ஆந்திராவில் சொல்றாருல ஒருத்தர், உங்காலே சொல்றாருல, 2 கட் அவுட் வச்சு ஜெயிச்சுட்டேன், நான் களத்தில் நின்று ரோட்டில் இறங்கி சண்டை போடுறேன், நான் போராடுறேன், 2 கட் அவுட் வச்சு ஜெயிச்சுடான், போகிற இடத்துல என்ன தொல்லை கொடுக்குறீங்க, ஏன் நீ முதலமைச்சர் ஆகலன்னு சொல்லிட்டு. அவருக்கு என்ன தமிழ்நாடு இதை விட எவ்வளோ கேவலமாக பேச முடியாது. பவன் கல்யாண் பேசுறாரு. அதுதான் இன்னும் நான் இப்போ சொல்கிறேன், மக்களை நீங்கள் பலவீனமாக நினைக்காதீங்க. இந்த ஆட்சிக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் மக்களை பலவீனமாக நினைக்கிறீங்க. ரொம்ப நாளாக முட்டாள்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், இது வந்து ஏதோ ஒன்று தமிழ்நாடு வந்து வேறு திசையில் நீங்கள் இழுக்க பார்க்குறீங்க. நீங்களாக ஒரு செட்டிங் போட்டு வேறு திசைன்னா எதை சொல்கிறீங்க சார்? அதாவது ஒரு புரட்சி பாதைக்கு நீங்கள் வந்து தள்ளுறீங்க மக்களை. ஸ்ரீலங்கா, நேபாள், கண்டிப்பாக நிச்சயமாக சார் திடீர் எழுச்சி ஏற்படுங்க. அஜிடேஷன்றது வந்து எப்போ வேணாலும் ஏற்படும். நீங்கள் ரொம்ப நாளைக்கெலாம் நீங்கள் ஏமாற்ற முடியாது. நீங்கள் அங்கே சொல்கிற வார்த்தையெல்லாம் கவனிச்சிங்கன்னா முழுக்க பிரைன் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த மக்களை. இது போயிட்டு மக்களே பதிலடி கொடுப்பாங்க. இவர் பதிலடி கொடுக்க மாட்டார், நம்ம போய் பேசிட்டு இருக்கோம். அவருங்க கேட்டால் நீங்கள் பதிலடி கொடுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து மக்கள் தான் அங்கே இருக்கிற அந்த கூட்டத்தை வந்து இப்போ சொல்கிறேன் சார், தற்கொலை கூட்டமாக தான் சார் இருக்குது. இப்போவும் பார்க்குறேங்க தற்கொலை ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாது? தற்கொலைத்தனம் தான் உண்மைதான். அங்கே பேச்சை பாருங்க, உங்கள் பேச்சை தற்கொலைத்தனமாக தானே இருக்குது. இதில் மறுக்கிறதுக்கு எங்கே இருக்குது? எங்கே தரமான பேச்சு இருக்குது? ஏன் விமர்சனம் பண்ணக்கூடாது? ஏன் தவறை சுட்டி காட்டக்கூடாது? உங்கள் பேச்சு எப்படி இருக்குது? முதல்ல இங்கே போய் அல்லு சில்லு வந்துடும் வாயில, கேவலமா இல்லை? தரங்கட்ட பேச்சு. இது வந்து நேரத்துக்கே தெரிஞ்சிச்சு, இது வந்து தேராது, நல்லா தெரியுது சார். அடிப்படையில் முதலமைச்சர்கிட்ட ஒழுக்கம் இருக்கும் சார். அடிப்படையில் உங்கள்கிட்ட ஒழுக்கமே இல்லை சார். ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் 2 அமைச்சர்கள்
அமைச்சர் பதவியேற்று சில நாட்கள் தான் ஆகுது. புகார் வருது, இது மாதிரி இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து கதறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி வந்து நீக்கி கட்சி பொறுப்பில் வந்து நீக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா வெறும் மெம்பராக மட்டும் வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மெம்பர் பொறுப்புலேருந்து தூக்குறாங்க. இது ஒரு அமைச்சர். இன்னொருத்தர் இப்போ அமைச்சராகவே இருக்கிறார் செங்கோட்டையன். அவர் வந்து என்ன செஞ்சார் கேட்டினா நம்ம மூத்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தார். நம்மளாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, இது நம்மளாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, இது தனிப்பட்ட நடவடிக்கை அப்படி சொல்லி லாபியில் ஏதோ பேசுகிறார். காதுக்கு போச்சு. உடனே என்ன செஞ்சார்னா காய் அடிச்சு விட்டா மாதிரி வெறும் மெம்பர் மட்டும் அடிச்சுட்டு எல்லா பொறுப்பையும் பிடிக்கிட்டார். அப்புறம் எதப்பாதி தான் காப்பாற்றி. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. முதலமைச்சர் அந்த அந்த விஷயத்தில் ஏன் இன்னும் கூட நான் சொல்ல முடியும், சசிகலா அவர்கள் குடும்பத்தில் கூட நிறைய பேர் இருந்தாங்க தெரியும். இந்த டிடிவி தினகரன் கரன்கள் நிறைய இருந்தாங்க. கனகரன், தினகரன், சுதாகரன், இந்த கரன், அந்த கரன், நிறைய கரன் இருந்தாங்க. யார் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் குறித்து நல்லா நோட் பண்ணுங்கள். சுதாகரன், தினகரன், திவாகரன், மகாதேவன், இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க அந்த குடும்பத்திலே ஆண்கள். யார் மீதாவது பெண் சபலம் குறித்து ஏதாவது ஒரு ஒரு தப்பான தகவல் ஏதாவது ஒன்று வந்துருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், எடுத்துக்காட்டுங்க. சார் இவர் வந்து பொம்பளை சொல்லு சார், பொம்பளை பேர் எதுனா சொன்னீங்க, ஊழல் சொல்லுங்கள், ஊழல் நிறைய இருந்துச்சு, அதான் மன்னார்குடி மாபியானே. ஆனால் பெண்கள் குறித்து ஏதாவது ஒரு புகார் சொல்லுங்க, கிடையவே கிடையாது. அந்த விஷயத்தை அந்த அம்மா அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க. தன்னை சார்ந்தவங்கக்கிட்ட கூட எதுவும் இந்த மாதிரி ஒரு புகார் வராத அளவுக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது, இன்னும் நீங்கள் டைவர்ஸே வாங்கலை சார். நீங்கள் கான்வாயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடிகை கூப்பிட்டு சுற்றிடுங்க. அப்போ நாளைக்கு என்ன ஆகும் சார்? நாளைக்கு உங்கள் கட்சியில் இருக்க அத்தனை பேர் இந்த ரூட் எடுத்தால் என்ன ஆகும்? உங்கள் கட்சியை விடுங்க, பொதுமக்கள்கிட்டே அந்த மரியாதை போயிடுச்சுல்ல, என்ன நினைப்பாங்க? இல்லை நார்மலைஸ் பண்ணுறாரு. அதுதான் நான் சொல்கிறேன். நானே இப்போது ஏற்கனவே விமர்சனம் வந்துச்சு. அது வந்து உதயநிதி எடுத்துக்கங்க, நிவேதா பெத்ராஜிக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு, வீடு கட்டி கொடுத்தாரு. அது பரவாயில்ல செய்தியாக வந்துச்சு. எவ்வளோ பேர் பொங்கினா, நான் கேட்குறேன், எவ்வளோ பேர் பொங்கினானுங்க. நான் அதை நியாயப்படுத்தலை, அது நடந்துதான் நடக்கலையான்றதெல்லாம் விஷயம். ஆனால் அரசியல் புரசலாம் ஒரு செய்தி. எவ்வளோ பேர் நீங்கள் என்னென்னலாம் பேசணும். ஸ்டாலின் எடுத்துங்க சார், என்றைக்கோ வந்து நடந்ததா அது நடக்கலையான்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் வந்து டிஜிட்டல் மீடியாலாம் கிடையாது. அப்புறம் நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீங்க. அப்போ ஒன்று செய்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கசிஞ்சுது, அதை மேடையிலலாம் பேசினார். ஏன் இன்றைக்கி இருக்கிற விஜய்க்கு முட்டு கொடுக்குற இந்த டி ராஜேந்தர், பாத்திமா வந்து குறித்துலாம் அவர் பேசினார். யார்? டிஆர். இன்றைக்கி விஜய்க்கு முட்டு கொடுக்குறாருல, அவர் அன்றைக்கி பேசினார். அது உண்மையோ பொய்யோ தெரியல. கடைசியில் அவர் பொழப்பு நாரிச்சுன்னு வச்சிங்களேன். இன்னும் அவர் பொழப்புனா என்ன, அவர் மூலமாக இல்லை, மகன் மூலமாக நாரிச்சு. எப்பவுமே ஒரு பெண் குறித்து பேசும்போது அடிப்படையில் ஆதாரத்தோடு பேசணும். அது சம்பவம் நடந்திருந்தாலும் கூட நான் சொல்கிறேன். ஆனால் அன்றைக்கி ஆதாரம்லாம் கிடையாது. மேலே கடைசி பேசுனாங்க, டிஆர் பேசுனார், பாத்திமாவை வந்து ஸ்டாலின் கடத்தினார் அப்படிலாம் வந்து பேப்பரில் வந்துச்சு. அன்றைக்கி நீங்கள் இந்த டிஜிட்டல் மீடியாலாம் கிடையாது. அது உண்மையே போய் ஒரு கட்டத்தில் அந்த பாத்திமாவே என்ன சொன்னாங்க, அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு அவங்களே கொடுக்குறாங்க ஸ்டேட்மெண்ட்டு. எதை நீங்கள் நம்புவீங்க? அவங்க சொல்கிறாங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கவே இல்லைங்கன்னு சொல்லிட்டு அவங்க நேர்காணலே கொடுத்துருக்காங்க. ஆனாலும் கட்சிக்காரன் பேசிகிட்டே இருந்தான். அப்போது சம்பவம் நடந்ததோ நடக்கலை, ஒரு நடிகை வந்து காரில் கடத்தினார்னு ஒரு பேச்சு அப்படி வந்து பேசப்படுது. நிவேதா பெத்ராஜிக்கு வீடு வாங்கி கொடுத்தாரா இல்லையான்னு தெரியாது, ஆனால் செய்தி பேசப்படுது. கார் ரேஸ் அவங்களுக்காக தான் நடத்தினார். நான் இதெல்லாம் நடந்தது நடக்கலைன்றதான் விடுவேன். அப்போ அதெல்லாம் பேசுகிறீங்களா? இன்றைக்கி டைவர்ஸ் கேஸு முடியவே இல்லை. ஆனால் ஒரு நடிகை கூட்டின்னு சுற்றுற கான்வாயில் அரசு, அது தமிழ்நாடு அரசு எவ்வளோ அசிங்கம் அவமானம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த மாதிரி கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவோட ஒப்பிடுறீங்க. யாரோட ஒப்பிடுறது? யார் கூட ஒப்பிடுறாங்க? ஜெயலலிதாவோட ஒப்பிடுறாங்க திரிஷாவை. இல்லை சார், இது அநியாயம். அநியாயமா இல்லை? இது கேவலமா இல்லை? இந்த மாதிரி ஒரு ஒழுக்கம் கட்ட முதலமைச்சரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கேயாச்சும்? நான் சொல்கிறேன், ஒழுக்கம் கட்ட முதலமைச்சர், ஒழுக்கம் கட்ட கட்சி. அப்போ ஒழுக்கங்கட்ட கட்சியை வந்து நீங்கள் வந்து ஒப்பிடலாமா? ஒரு பிரச்சனை இருந்தது சார். இப்போ நான் 2 வகையாக பார்க்குறேன் சார். ஒரு பிரச்சனை திருமணத்துக்கு முன்பு இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமணத்தை கடந்த உறவு கிடையாது. திருமணத்துக்கு முந்தைய உறவு, திருமணத்துக்கு முந்தைய உறவு கூட இருக்கட்டும். புரிய சொல்கிறது. அன்றைக்கி ஏன் வந்து ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் ஒப்பிட்டு பேசுனா வயது வித்தியாசம். ஜெயலலிதாவுக்கு அந்த கிசுகிசுகள் உண்டு.
ஆனால் ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆர்களுக்கும் உள்ள அந்த வயது வித்தியாசமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு வித்தியாசம். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக பேசப்படவே இல்லை. இன்றைக்கி நடந்தது தான் பேசப்படும். ஏன்னா அன்றைக்கி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கிடையாது, இன்றைக்கி இருக்குது, இன்றைக்கி பேசப்பட்டிருக்கோம். அது தவறுன்னு சொன்னால் இப்போ யாரும் அது சரின்னு அவங்க சொல்லலை. ஆனால் அதை வந்து நீங்கள் ஒப்பிடுவீங்களான்னு கேட்குறேன். நீங்கள் செய்கிற அசிங்கத்துக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சீரழிஞ்சு போய் கிடக்கு சார். நீங்கள் சமூகம் ஒழுக்கம் கட்டு போயிருக்கு. திருமணத்துக்கு முந்தைய ஒரு சீமான் அவர்களுக்கு நடிகை விஜயலட்சுமிக்கு திருமணத்துக்கு முந்தைய ஒரு நல்லா புரியும், திருமணத்துக்கு முந்தைய ஒரு. ஆனால் அது எவ்வளோ முள்ளு மாதிரி குத்திருச்சு. அந்த முள்ளை வந்து பார்த்தீங்கன்னா அகற்றத்துக்கு அவர் எவ்வளோ நீதிமன்றத்தில் போய் வந்து நீதிமன்றம் வரைக்கும் போராடி அந்த பிரச்சனை முடிஞ்சுது. இது திருமணத்துக்கு முந்தைய ஒரு. திருமணத்தை கலந்த ஒரு சீமானை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கீரல் கூட நீங்கள் போட முடியாது. திருமணத்துக்கு பிறகு நான் சொல்கிறேன், அவ்வளோ வந்து ஒழுக்க கட்டுப்பாடு ஒரு இருக்குது. நீங்கள் அசிங்கமா இல்லையா அது? நீங்கள் இன்னும் இப்போது எல்லாரும் சொல்லக்கூடியது தான். நீங்கள் டைவர்ஸ் முறையாக நீங்கள் டைவர்ஸ் பண்ணுங்கள். அந்த தம்பி கூட பேசியிருந்தார் பாருங்க, அந்த தென்னகம்னு ஒரு சேனலில் பேசணும். நீங்கள் டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முறையாக கல்யாணம் பண்ணிட்டு போங்க. யாரோட வந்து எங்களுக்கு என்ன இருக்குது? ஆட்சி கரெக்டாக நடக்குதா? அதான் எங்களுக்கு தேவை. நீ எங்கே போன எப்படி ஆனால் எங்களுக்கு என்ன இருக்குது? தனிப்பட்ட விஜய் வந்து என்னன்னா நமக்கு என்ன சார் இருக்குது? ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி அசிங்கத்தையும் வந்து ஒழுக்கக்கட்டையும் பண்ணிங்கன்னா இதை கேட்கக்கூடாது யாருமே. எல்லாரும் போனால் போதுன்னு கடந்து போகிறாங்க. சரி போட்டுன்னு ஏதோ நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது அப்படி பண்ணிங்கன்னா கூட அதை வந்து சகிச்சுட்டு கடந்து போகலாம் சார். ஆனால் முதலமைச்சர் ஒரு மாண்பு என்னாச்சு? அந்த மரியாதை என்னாச்சு? கண்ணியம் என்னாச்சு? இப்படியா நடப்பீங்க? நீங்கள் வந்து மேடையில் நின்று பேசுகிறீங்க, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்தீங்கல்ல. எல்லாத்துக்கும் வந்து மு.க. ஸ்டாலின் தான் காரணம் தானே. நீங்கள் திரிஷா கூட்டு சுற்றுறீங்கல்ல கான்வாயில், அது கூட வந்து மு.க. ஸ்டாலின் தான் காரணமா? சொல்லுங்கள். சரி, எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம் இல்லை. எதுக்கு போனேன்? எதுக்கு நீ சால்வ் போட்ட? எல்லாத்துக்கும் அவர் தானே காரணம். எதுக்கு சால்வ் போட்ட போயிட்டு? அப்போது உங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நியாயமே இல்லை. அப்போ இந்த ஆட்சி இப்படி தான் தொடரும். இதில் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுத்து இவ்வளோ பேசுனீங்கல்ல, ஒரு 5 நிமிஷம் நான் இதை தான் இனிமேல் நான் பண்ண போகிறேன். சிங்கப்பெண் அந்த படையை வந்து உருவாக்குனீங்க. அந்த படையை உருவாக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெகதீஷோட கல்யாணம் கிரகப்பிரவேசம் அதுக்கு கொடுத்த முக்கியத்துவம் அவ்வளோதான். நீங்கள் 15 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க சார். அதுதான் நான் சொல்கிறேன். 15 கோடி எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்குது? எங்கேருந்து வந்துச்சு 15 கோடி? யார் கணக்கு கேட்பாங்க? ஆக இந்த இதில் தெரிஞ்சிருச்சு இவங்க ஊழலற்ற ஆட்சி எந்த லட்சணத்தில் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. எல்லாத்துக்கும் நீ காரணம் சொல்கிற, எல்லாத்துக்கும் வந்து ஸ்டாலின் தான் காரணம். பேசுறதுலே தெரியுது. ஒரு திட்டத்தை வந்து விவசாயிகளுக்கு சொன்ன அந்த வாக்குறுதியை மீறுறீங்க. அதுக்கு ஒரு சரியான விளக்கம் இருக்கா? ஏதாச்சும் நீங்கள் சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று, அதை சுட்டி காட்டினா அதுக்கு பதில் இல்லை. என்னென்னமோ தப்பு பேசுகிறாங்க. அப்படியே நடிக்கிறீங்க. அப்படியே ஊன்னா நானும் பார்த்துன்னு தான் இருக்கான். என்ன பண்ணாலும் நடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது அந்த கூட்டத்தில் வந்து திட்டமிட்டு உற்சாகமே இல்லை. இந்த துண்டை சுற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தற்கொலை கும்பல் வந்துருக்கு, நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான், தற்கொலைன்னு சொல்லுவோம். காரணம் என்னென்னா நீங்கள் நடந்த லட்சணம் இருக்குது. எல்லாம் போடுறான். எது ஆக்ரோஷமாக பேசுனார், ஆவேசமாக. ஒரு 4 மீடியா தான், எல்லோரும் தான் கிடையாது, 4 மீடியா. மீதி இருக்க அந்த மீடியாலேயே எவன்லாம் ஆவேசமாக பேசினா, ஆக்ரோஷமாக பேசினா, அப்படியே புகழ்ந்து பேசணும். அந்த வீடியோவில் பாருங்கள், எல்லாம் கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்றுறாங்க. எல்லாமே ஃபன்னி பீச்சுன்றான். என்ன கேட்டால் ஃபன்னி பீச்சு கிடையாது, ஃபன்னி பீச்சு. வேற என்ன? அப்படிதான் இந்த அசிங்கமாக இருந்திருந்தேன் நான். அப்படிதான் இருந்துச்சு. ஒரு முதலமைச்சர்னா எவ்வளோ ஒரு மெரிட்டாக இருக்கணும் சார், கௌரவமாக இருக்கணும் சார். இப்போது நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் பாருங்கள், உதயநிதி பேசுகிற பேச்சு சட்டசபையில் எப்படி வந்து ஒரு கருத்தை எடுத்து வைக்கணும், அது மாற்று கருத்தாக இருந்தால் கூட எப்படி எடுத்து வைக்கணுன்றதுக்கு 2 பேச்சு நான் சொல்கிறேன். முதல் நாள், அடுத்த நாள், 2 நாள் பேச்சு. அன்றைக்கி பதில் கொடுக்க துப்பு இருந்துச்சா? இப்படி வந்து நின்றுக்கிற கேரவன் மேலே ஏறி நின்றுங்கன்னு அப்படியே முழிக்க அப்படியே அப்படியே கண்ணை கசக்கிறா, அப்படி அப்படியே பொங்குற. அப்படியே நல்லா தெரியுது. பேச தெரியல, பேச முடியல, பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்லை. ஏன்னா உன்னுடைய இயலாமை, ஆற்றாமை அத்தனையும் தெரியுது சரண். விஜய் பேச்சில் ஒரு முதலமைச்சராக வந்து 20 நாளில் வந்து உங்கள் அரசு தோல்வி, அது நல்லா தெரியுது உங்கள் முகத்தில்.
அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தீர்ந்து போன கட்சி டி ராஜேந்தர் மாதிரி தூரம் ஓரம் ஆனால் ரொம்ப கொடூரமாக இருந்தது. காரம் இது இது தூரம் ஓரம் காரம் மோரம், என்ன பேச்சு இது? டி ராஜேந்தரே பரவாயில்ல போடுது நம்ம இது இந்த புலி பட. ஆமாம், உண்மையில டி ராஜேந்தர் எவ்வளோ பரவாயில்ல பா, போதும்பா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ஓரளவுக்கு மேட்சாக இருக்கும். அந்த எதுகை மணி வந்து கொஞ்சம் மேட்ச் இருக்கும். இது மேட்சே இல்லையா? மேட்சே இல்லையா? செட் ஆகலையா? திடீர்னு விஜயகாந்த் கூப்பிட்டுக்கிறேன். நான் கேட்குறேன் மனசா, இந்த வந்து கேப்டன் விஜயகாந்தோட ரசிகர்கள் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா தயவு செஞ்சு எல்லாருமே வந்து இதை பாருங்கள். நான் ஒரே ஒரு கேள்வி எடுக்கிறேன். எங்கள் அண்ணன் விஜயகாந்த், நீ சொல்கிறல்ல, நீ முதலமைச்சராக பதவி ஏற்றுறதுக்கு போய் எல்லா இடத்துக்கும் போனேன்ல, எங்கே எல்லா இடத்துக்கும் போனேன். நியாயமாக பிரேமலதா வீட்டுக்கு போயிருக்கணும். ஆனால் நீ போகலனாலும் பரவாயில்ல. நீ போகலாம். பிரேமலதா, நீங்கள் பெரிய தலைவர் பிரேமலதா, நீங்களாம் வந்து யார் இவர் சிவி சண்முகம் போன்ற பெரிய தலைவர்களுக்கெல்லாம் போனல, நடுரோட்டில் நிற்கிறார் அவர். நீ காலை வச்சாரு நடுரோட்டில் நிற்கிறாங்க. மக்கள் எப்படி இப்போ ஓட்டு போட்டு நடுரோட்டில் நிற்கிறாங்களோ அதே மாதிரி சிவி சண்முகம் நடுரோட்டில் நிற்கிறாரு. சரி, அவர் பக்கம் இருக்கட்டும். எல்லாம் போனீங்கல்ல, கேப்டன் விஜயகாந்த்னு சொல்லி அண்ணன் விஜயகாந்த்லாம் சொல்கிறல்ல, சமாதிக்கு போயிருப்பாங்க. சொல்லுங்கள் சார், சமாதிக்கு போயிருக்கணும்ல. விஜயகாந்த் சமாதியில் போயிட்டு ஒரு சூடம் கொளுத்திட்டு வந்துருக்கணும்ல சார். அட ஒரு வணங்கிட்டாவது வந்துருக்கணும்ல. அப்போது அரசியலுக்காக இப்போ பிரேமலதா வந்து உங்களை வந்து மதிக்கலை, உங்களை வந்து குறை சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போது பிரேமலதா ஒதுக்கிட்டு விஜயகாந்தை பயன்படுத்திப்பீங்க. இது கேவலமாக இல்லை? இது விஜயகாந்தை எப்படி பயன்படுத்திப்பீங்க நீங்கள் மேடை பேச்சுக்கு? இதே நீங்கள் வந்து கடந்த பல கூட்டங்கள் இருக்குது. மதுரையில் மட்டும்தான் நீங்கள் விஜயகாந்த் பேசுனீங்க, சொந்த ஊர் வருது. இப்போ திருச்சியில் வந்து இப்போ நீங்கள் பை எலெக்ஷன் வருது. நியாயமாக சொல்லுங்கள் சார், எங்கே முதல்ல நன்றி சொல்லணும்? நீங்கள் சொல்லுங்கள், முதல்ல எங்கே நன்றி சொல்லணும் சார்? பெரம்பூரில் தான் சார் நீங்கள் முதல்ல வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் திருச்சியில் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணி பெரம்பூரில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. திருச்சி நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டீங்க. முதல் நன்றி யாருக்கு சொல்லணும் சொல்லுங்கள்? பெரம்பூருக்கு சொல்லணும். திருச்சியில் வந்து மன்னிப்பு கேட்கணும். கரெக்ட் தானே சார்? நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டெப்பு என்னோட மேலே போயிட்டீங்க. நான் சொல்கிறதுன்னா நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், ஒரு வெங்காயம் வேணாம். நான் கேட்குறேன், முதல்ல எங்கே சார் பெரம்பூரில் தான் சார் நீங்கள் போய் வந்து நன்றி சொல்லணும். ஜெயிச்சு தொகுதி பக்கம் போனாரா தெரியல. தொகுதி பக்கம் போகலை. சரி, நன்றி சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால் வந்து விஎஸ் பாபுவே வந்து பார்த்தீங்கன்னா நன்றி சொல்கிறதுக்கு போகல. குளத்தூரில் முன்னாள் முதலமைச்சர் தோக்கடிச்சவர், தொகுதி உள்ளே நுழைய முடியல. கிட்டத்தட்ட பெரம்பூர் உங்கள் நிலைமை அதுதான். ஏன்னா எனக்கு வந்த தகவல் நான் சொல்கிறேன். ஏங்க வந்து பெரம்பூர் பக்கம் போக மாட்டேங்கிறாரு, ஏங்க எங்கேயுமே நன்றி சொல்ல போக மாட்டேங்கிறாரு. இப்போ திருச்சியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குங்க QR கோடு கொடுக்கணும், SOP எதுக்கு இப்போ மெயின்டைன் ஆகணும்? ஏன்னா அவர்கிட்ட ஆட்சி அவர் கையில் தான் இருக்குது. தெரு முழுக்க ஊர் முழுக்க போலீஸை ரொப்ப முடியும். தமிழ்நாட்டில் இருக்க மொத்த பட்டாளினை கொண்டு வந்து இறக்க முடியும். அவ்வளோ பாதுகாப்பு தர முடியும். ஏங்க வந்து QR கோடு கொடுத்து 5000 பேர் மட்டும் சேர்க்குறாரு சொன்னால் உள்ளபடியே என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை சார் எதாவது தப்பு நடந்த போது ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி தப்பு நடக்குது? எங்கேருந்தாவது ஏதாவது ஒரே ஒரு செருப்பு வந்து விழுந்துச்சுன்னா அது அசிங்கமாயிடும் சார் அவருக்கு. அதனால் உள்ளரங்கில் தான் வந்து அவர். அப்போ இனிமேலும் அப்படி தான் சார், இனிமேலும் அப்படி தான். அப்போ பை எலெக்ஷனுக்கு வரமாட்டாரா? ரோட்டில் நின்று வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டாரா? இல்லை சார், அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். இதே மாதிரியே 5000 பேர் வச்சு இதே மாதிரி தான் சார் கூட்டம். இந்த லட்சத்தில் இருக்குது ஆட்சி. பார்த்து வெறும் 5000 பேர் குறிப்பிட்ட, என்ன இப்போ திருச்சியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல 5000 பேர்னா ஒரு 4 இடம் அல்ல 5 இடம் கூட இருக்கும். அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து QR கோடு கொடுத்து வர வச்சு. காரணம் என்னென்னா மக்களை சந்திக்க பயம். இந்த லட்சத்தில் நீங்கள் வந்து சீமான் பற்றி பேசுகிறீங்க. சீமானுடைய கெண்டக்கால் மயிருக்காது ஈடாக முடியுமா? சொல்லுங்கள். தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன். இல்லை, சீமான் குறித்தெல்லாம் நீங்கள் பேச முடியாது சார். நீங்கள் மக்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறீங்க, ஆனால் நீங்கள் சீமானை பற்றி பேசுகிறீங்க. சொல்லுங்கள், நீங்கள் மக்களை சந்திக்க பயப்படுறீங்க. இதுதான் உண்மையான விஷயம். இதுதான் என்னென்னா, ஏன் மக்களை சந்திக்கலை, ஏன் கட்சிக்காரனை சந்திக்கிறாரு? இது என்னங்க பிரச்சார கூட்டமாங்க? இது தேர்தல் பிரச்சாரத்தில் இன்னும் இவர் முதலமைச்சர் ஆகிட்டாருங்க. கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க யாராச்சும். சீண்டி கோட்டச்சாமி எது கோட்டச்சாமி அந்த மாதிரி
ஞாபகப்படுத்துங்க சார், இவர் தான் சார் முதலமைச்சர். அந்த லட்சத்தில் இருக்கு. எல்லா மீடியாவும் சார், உலகம் முழுவதும் இன்னைக்கு நான் சொல்கிறேன், உலகம் முழுவதும் நான் சொல்கிறேன், எல்லா மீடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காரி காரி துப்புது. என்னங்க இப்படி ஒரு ஃபன்னி ஸ்பீச்சு? நானும் எத்தனை பேர், ஐயோ இது ஃபன்னி ஸ்பீச் இல்லையா, பன்னி ஸ்பீச்சு. நீங்கள் வேற அதை சொல்ல வரும்போதெல்லாம் நான் வேற எங்கேயோ போகுது சார். உண்மைதான் சார், அசிங்கமான பேச்சுன்னு சொல்ல வரேன் நான். ஓ எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஏதோ நீங்கள் வெள்ளைப்பண்ணி நினச்சிங்க போல இருக்கு. இது வெள்ளைப்பண்ணி கிடையாது. சேத்துல விழுந்த பண்ணிங்க கூட வந்து பார்த்தா இவ்வளோ அசிங்கமாக பேசாதுன்ற நான். புரியுது. நீங்கள் பாருங்க பேச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்ணியமாக பேசுங்க சார். நீங்கள் உங்கள் பேச்சை எல்லாரும் பார்க்குறாங்க சார், உலகம் முழுவதும் பார்க்குறாங்க சார், இந்த நாட்டில் இருக்க முக்கிய தலைவர்கள் பார்க்குறாங்க சார், முக்கிய நீதியரசர்கள் பார்க்குறாங்க சார், உலகம் முழுவதும் உங்கள் ஸ்பீச்சை கேட்குறாங்க சார். கௌரவமாக பேசுங்க சார், கண்ணியமாக பேசுங்க சார், நியாயமாக பேசுங்க, நேர்மையாக பேசுங்க. வர இருக்கலாம். மீண்டும் மீண்டும் திமுக திமுக சொன்னா நம்ம பைத்தியக்காரன். நம்ம எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம். எல்லாத்துக்கும் காரணம் முதல்ல உங்கள் ஆட்சி நேர்மை இருக்கா பேச்சில்? உங்கள் ஆட்சி நடக்கிறதே திமுக ஓட்டில் தான். இன்னைக்கு உங்கள் ஆட்சி நடக்கிறதுக்கு காரணமே திமுகவோட கூட்டணி கட்சி. ஆமாம். இந்த திருமாவளவன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாலின் முதுகில் குத்துறது தானே. திருமாவளவன் மட்டுமே கிடையாது, கம்யூனிஸ்டுகள், திருமாவளவன், இன்னும் வாய்ப்பு இருந்தால் வந்து வைகோ போன்றவர்கள்லாம் குத்தியிருப்பாங்க. இப்போ பேசியிருக்காரு. இப்போ புரியுதுங்களா? இந்த திருமாவளவன், இந்த வைகோ, இவங்கெல்லாம் சேர்ந்துதான் ஈழத்துக்கு ஆதரவுன்ற பேரில் தமிழ் தேசிய தலைவருக்கு முதுகுல குத்துற நபர்கள். இதுதான் உண்மை. இது உண்மை நான் சொல்றது. கேவலம் வந்து ஒரு சோபாவுக்குள்ள இருக்க பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்கள் வந்து ஒரு அலங்கோலமான ஒரு ஆட்சிக்கு நீங்கள் ஆதரவு தரீங்க. அசிங்கமான ஒரு தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாடு கடந்து ஒரு இலங்கை அரசுக்கு ஆதரவாக கூட நீங்கள் ஏன் செயல்பட்டு கூடாது? பணத்துக்கு ஆசைப்பட்டு. நான் கேட்குற கேள்வி கரெக்டா? இப்படி தான் தமிழ் தேசிய தலைவர் முதல்வர் குத்திருப்பீங்க. இன்னைக்கு ஸ்டாலின் முதல்வர் நீங்கள் குத்துறீங்கன்னா, நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈழ விடுதலை விவகாரத்தில் நீங்கள் அப்படி தான் நடந்திருப்பீங்க. இப்போ எனக்கு சந்தேகம் இருக்குது, வலுவான சந்தேகம் இருக்குது. கேவலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1-2 அமைச்சர்கள் பதவிக்கு போயிட்டு நீங்கள் வந்து கேட்டால் ஆட்சின்றீங்க, அதிகாரன்றீங்க, அதிகாரத்தில் பங்குன்றீங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு அவலமான அரசுக்கு வந்து நீங்கள் வந்து முட்டு கொடுக்கறத விட நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்காமல் இருக்கலாமே. இன்றைக்கி அத்தனை பழிபாவங்களும் யார் மேலே வந்து சேரப்போகுது? உங்கள் மேலே தான் வந்து சேரப்போகுது. உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்குது, அதிகாரத்தில் பங்கு இருக்குது, அந்த பங்கின் மூலமாக எல்லாத்துலேயும் பங்கு இருக்குது, கொள்ளை அடிக்கிறதுலையும் பங்கு இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஈழ விவகாரத்தில் நீங்கள் வந்து நேர்மையாக நியாயமாக நடந்திருப்பீங்க. இந்த வைகோ கேட்குறேன், திருமாவளவன் கேட்குறேன், ரெண்டு பேரையும் கேட்குறேன். அப்போ நீங்கள் முதல்ல குத்துறீங்கன்னா, அப்போ அன்னைக்கு தினத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈழ இனப்படுகொலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சூத்திரதையாக நீங்கள் இருந்திருப்பீங்க. இதானே உண்மை. அந்த சூழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துணை போயிருப்பீங்க. அதுக்கு பின்னாடி பெரிய தொகை வாங்கியிருப்பீங்க. கடந்த காலத்தில் நம்ம நிறைய பார்த்துட்டோம். திமுக அரசு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் உணர்ந்திருப்பாங்க எப்படிப்பட்ட துரோகியெல்லாம் தூக்கி சுமந்துருக்குறோம். நேற்றுடைய நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வைகோ மகன் வந்து விஜய்க்கு சாலும் அதான சார். இந்த திமுக இவங்களை எங்கெல்லாம் வைக்கணுமோ அங்கே கரெக்டாக தான் வச்சுருந்துருக்காங்க. நாம தான் தப்பாக நினச்சி திமுக திட்டிட்டு இருந்தோம். இவங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே கரெக்டாக வச்சுருக்காங்க. இவங்களெல்லாம் கூடுதலாக சீட்டு கொடுத்து இன்னும் இல்லைனாக்கா என்றைக்கு வந்து மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பித்து முதுகில் குத்துனாங்களோ, இல்லைன்னா அரசியலுடைய அந்த போக்கே மாறிச்சு. ஜெயலலிதா உயிரோடு வந்திருப்பாங்க. ஆட்சியில் மீண்டும் 2வது முறை ஆட்சி அமைஞ்சனால்தான் அவங்களுக்கு சிக்கலே. அப்போ தான் அந்த வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள் போடுறாங்க. களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளை காணோம், மோடியா லேடியா இந்த மாதிரியான வந்து வார்த்தை பிரயோகங்கள்லாம் வருது. ஒரு வேளை அவங்க வந்து மீண்டும் முதலமைச்சர் ஆகலைன்னா அவங்க உயிரோடு கூட இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த துரோகிகள் தான் இந்த மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாக்கி விஜயகாந்தை காலி பண்ணி, உண்மை தானே, மக்கள் நல கூட்டணிக்கு மூலம் இருந்தது யார்? இந்த திருமாவளவன் தானே. அப்போது விஜயகாந்தை காலி பண்ணதுலேயும் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது, ஜெயலலிதா காலி பண்ணதுலேயும் ஒரு பங்கு இருக்குது. இப்படிப்பட்ட நபர்களை தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக முதுகில் வந்து சுமந்தது இல்லையா, அந்த முதுகு நல்லா வசதியாக இருக்குன்னு சொல்லி குத்துன்னு குத்திட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான். ஸ்டாலின் ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டாங்க. இப்போ ஒரு நடிகர் பின்னாடி வந்து நாங்கள் வந்து
வலுவான கூட்டணி. ஏன்னா அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சியே கவிழ்ந்தால் கூட இவங்கெல்லாம் வந்து தாவேக்காவோட கூட்டணி போக போகிறாங்கன்றது கன்ஃபார்மாக தெரியுது நமக்கு. யாருங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, இவங்களாம் நல்லாட்சி தர முடியுமா, பின்னாடி ஒரு பெரிய லாட்ரி கூட்டமே இருக்குங்க, அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தராங்க. பங்கு எங்கே கொடுத்தாலும் வாங்கிறீங்களா, யார் கொடுத்தாலும் வாங்கிறீங்களா? அப்போ உங்ககிட்ட அரசியல் நேர்மை நெறி எதுவுமே கிடையாது. நெறியும் கிடையாது, நேர்மையும் கிடையாது. அதான் நேற்றுக்கு வந்து விஜயோட பேச்சில் வெளிப்படுது. உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் இல்லை, இது துரோக அரசியல். முதல் முறை பார்க்குறேன் துரோக அரசியல். வாக்கு யார் போட்டாங்க, எந்த வாக்குகள் பெற்று யாருடைய வந்து ஆதரவில் நீங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு யாரை நீங்கள் வந்து வசைப்பாடுறீங்க? நியாயமே கிடையாது, தர்மமே கிடையாது. எல்லாரும் மக்கள் யோசிப்பாங்கல்ல. திமுக வாக்களித்தவங்க அத்தனை பேர் யோசிப்பாங்க, இந்த விசிகாக வாக்களித்த அத்தனை பேர் யோசிப்பாங்க. ஸோ இதெல்லாம் அஸ்தமன கட்சிகள். இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே இணையக்கூடிய கட்சி. உள்ளபடியே இயற்கையான வந்து இணைப்புன்னு கேட்டால் மதிமுக வந்து திமுகவோட இணைஞ்சிருக்கணும். அவ்வளோதான். அங்கே எல்லாம் செத்து போயிட்டான். இருக்கிற ஒரே ஒரு வைக்கம் மட்டும்தான் இருக்கிறாரு. கடைசியாக வந்து கொண்டு போய் அதை சேர்த்துட்டு கடைசி. ஆமாம். அதே மாதிரி இப்போ வந்து விசிகாவும் அதே நிலமை தான். எங்கே போய் சேர்க்கணும்? வேறு வழியில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தொண்டர்கள்லாம் போயிட்டாங்க. அடுத்து நாமும் போய் சேர்ந்து தாவே கூட சேர்த்துடணும், அவ்வளோதான். ஸோ இந்த கட்சிகளால் எந்த பிரயோஜனம் கிடையாது, எந்த பலனும் கிடையாது. மக்கள் எதுக்கும் நடக்கலை. மக்களுக்கு எந்த கட்சிகளால் எந்த நன்மையாக இருக்கா கிடையாது. அந்த வகையில் நீங்கள் வந்து நாம் தமிழர் நீங்கள் எடுத்து தனித்து போட்டிடும் போது எனக்கு கூட நானே கூட சொல்லுவேன், இந்த ஸ்ட்ராட்டஜி மாற்றணும், ஆட்சியர். ஆனால் உண்மையிலே வந்து பார்க்குறேன், சீமான் எடுத்த முடிவு தான் சரியான முடிவு. சொல்கிறாங்க நிறைய பேர் 29 தனித்து போட்டு. ஆமாம், அதுதான் சரியான முடிவு. தாமதமாக கூட கிடைக்கட்டும். ஆனால் இந்த கூட்டணியில் போய் கடைசியில் இங்கே போய் அங்கே போய் எங்கே போய் கடைசியில் கரைஞ்சி காணாமல் போயிடுச்சு. மதிமுக காணாமல் போயிடுச்சு, விசிகா காணாமல் போயிடுச்சு, கம்யூனிஸ்ட் நிலைமை அதுதான் இப்போ புரியுது. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், திருமாவளவன் கேட்டார் இல்லை, ஒரு வார்த்தை கேட்டார். என்னன்னு கேட்டேன்னா, தனியார் நீ என்ன கிழிக்க போகிறேங்க. இப்போ நீ ஒரு அமைச்சர் வாங்கி நீங்கள் என்ன கிழிக்க போகிறீங்க, பார்க்க தானே போகிறோம். நான் சொல்கிறேன், சீமான் வந்து என்ன கிழிக்க போகிறேன்னு கேட்டார்ல, தனியார் இன்னும் என்னத்தை கிழிக்க போகிறேன். இப்போ ஒரு அமைச்சர் வாங்கி என்ன கிழிக்க போகிறீங்க, நாங்கள் பார்க்க தானே போகிறோம். கேள்வி கேட்போம்ல, அமைச்சராக என்ன சாதிச்சு கிழிச்சிங்க கேட்போமே, காலம் இருக்குது. ஓகே சார், பல்லர்களுக்கு தெளிவாகும். நன்றி சார்.